திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 125 மதுரை காண்டம். வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலம் பகுதி 27. ஆச்சாரிய மகிமையை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். சிதம்பரம் மறைஞான சம்பந்த நாயனார் அருளிச் செய்த சைவ சமய நெறி என்ற சாஸ்திரத்தில் ஆச்சாரிய லட்சணம் மிக விரிவாக அருளப்பட்டிருக்கின்றது. சைவ சமய ஆச்சாரியர் என்பவர் கங்கா நதி முதலான புண்ணிய நதிகளின் தீர்த்தக்கரைகளில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களிலே உற்பவித்து பிறந்து வசிக்கின்றவர்களாக இருப்பது மிக உத்தமத்திலும் உத்தமம். புண்ணிய நதி தீரத்தில் உள்ள தேசங்கள், ஸ்வயம்புலிங்கம் முதலான சிவலிங்கங்கள் உள்ள ஸ்தலங்கள், கிருஷ்ணசாரம் என்னும் மான்கள் சஞ்சரிக்கும் தேசங்கள், இவைகளெல்லாம் புண்ணிய தேசங்கள். இப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே பிறந்து வசிக்கின்ற ஆச்சாரியர் உத்தமர் ஆவார். இப்படிப்பட்ட புண்ணிய தேசங்களிலே பிறந்தவர்களிலே பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்திரர் என்று 4 வர்ணத்தார்களும் ஆச்சாரிய தகுதி பெறுவதற்கு உத்தமர் ஆவார்கள். 4 வர்ணத்தார்களும் குரவர் ஆவார்கள் என்பது ஆகம வச்சனம். பசு சாஸ்திரங்களை பற்றாமல் விட்டுவிட்டு சிவசாஸ்திரங்களை பற்றி பயிலும் பிராமணர் முதலான 4 வர்ணத்தார்களுமே ஆச்சாரியர்கள் ஆவார்கள் என்று புகழப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுள்ளும் மனக்குற்றமும் உடல் குற்றமும் இல்லாதவர்களே ஆச்சாரியர் ஆவதற்குரிய தகுதியானவர்கள். ஒரு பதிவிரதை எப்படிப்பட்டவளாக இருந்தால், அதோடு ஒரு கர்ப்பஸ்திரீ எப்படிப்பட்ட நியமங்களை மேற்கொண்டால் உடல் குற்றமும் மனக்குற்றமும் இல்லாத குழந்தை பிறக்கும் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, மாதாவானவள் கர்ப்பம் தரிக்கும் காலத்திலே கடினமான பதார்த்தங்களை உண்ணாமல் பாயசம், பால், தயிர் முதலான சாத்விக பதார்த்தங்களை புசித்து வந்தால் அவரிடமிருந்து பிறக்கின்ற புத்திரர்கள் உடல் குற்றம் மனக்குற்றம் நீங்கினவர்களாக இருப்பார்கள். நல்ல உருவம் உண்டாகும். அது மட்டுமல்ல, பூர்வ ஜன்மத்திலே புண்ணியங்களை செய்தவர்களுக்கு நன்மையாகிய குணங்களெல்லாம் பலிக்கும். அவ்வாறு புண்ணியம் செய்யாத மற்றவர்களுக்கு இந்த நல்ல குணங்கள் ஒருபோதும் உண்டாகாது. இவ்வாறு சொல்லப்பட்ட உடல் குற்றங்கள் எவை, மனக்குற்றங்கள் எவை, இவை இரண்டும் இல்லாதவரே ஆச்சாரியர் ஆவதற்கு தகுதி உடையவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அத்தகைய விலக்கப்பட்ட குற்றங்களும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. உடல் குற்றம் என்பதை பொறுத்தமட்டில் ஆச்சாரியனானவர் மிக நெடியவராக, மிக அதிக உயரம் உடையவராகவும் இருக்கக்கூடாது, மிக குறுகிய வடிவு உடையவராகவும் இருக்கக்கூடாது, மிக பருத்தும் இருக்கக்கூடாது, மிக மெலிந்தும் இருக்கக்கூடாது, மிக வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, மிக கருப்பாகவும் இருக்கக்கூடாது, மிகுந்த சிவப்பாகவும் இருக்கக்கூடாது. உடல் குற்றம் அவயவங்களிலே குற்றம் இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. முடவராகவோ கூன் உடையவராகவோ, ஒரு கண் பார்வை தெரியாமல் இருப்பவரோ, 2 கண்களும் தெரியாமல் இருப்பவரோ, அதே போன்று கை முதலான அவயவங்களிலே தோஷம் இருப்பவரோ ஆச்சாரியராவதற்கு தகுதி உடையவர் ஆக மாட்டார். குழிந்த கண்களை உடையவர், எப்பொழுதும் பீழை நீர் ஒழுகும் கண்ணை உடையவர், சமயம் பார்த்து உயிர்களுக்கு துன்பத்தை செய்பவர், பெரிய உதட்டை உடையவர், பெரிய பற்களை உடையவர், உருவு அழிந்த மூக்கு உடையவர், சப்பையாகிய வடிவு குன்றிய மூக்கை உடையவர், முழந்தாள் மிக குறுகியவர், முழந்தாள் மிக நெடியதாக இருப்பவர், பாதம் பஞ்சு போன்று இல்லாமல் கடினமாக நீண்டு முரம் போல் விரியப்பட்டவர், பெரிய வயிற்றை உடையவர், மகோதர வியாதி முதலிய வியாதி உடையவர், நெறிகுரலோடு பேசுபவர், சொற்களை செப்பமாக சொல்லாமல் திக்கி சொல்பவர், ஒழியாத வாத நோய் அல்லது பித்த நோய், காச நோய் இவைகளை உடையவர், 16 வயதுக்கு உட்பட்டவர், 70 வயதுக்கு மேற்பட்டவர், மிக அழகு இல்லாதவர், இவைகளெல்லாம் உடற்குற்றங்கள். இந்த உடற்குற்றங்கள் இல்லாதவராக ஆச்சாரியன் இருக்க வேண்டும். இனி மனக்குற்றங்கள், மிகுந்த கோபத்தை உடையவர், மிகுந்த ஆசையை உடையவர், ஆன்மாக்களிடத்தில் இரக்கமில்லாத துர்குணம் உடையவர், சொல்வதற்கு தகுதியில்லாத வார்த்தையை சொல்பவர்,
மிகச் சோம்பல் உடையவர், வஞ்சத்தை உடையவர், தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் தான் கேட்ட சாஸ்திர பொருளை சிந்தித்து தறியாமல் அதனை உடனே மறந்து விடுபவர், எப்பொழுதும் பதிநூல்களை படிக்காமல் பசுநூல்களை படிப்பவர், தனக்கு தன் ஆசிரியன் போதித்தபடி தான் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு போதிக்கும் சக்தி இல்லாதவர். இப்படிப்பட்டவைகளெல்லாம் மனக்குற்றங்கள் அல்லது அகக்குற்றங்கள் என்று கூறப்படும். இப்படிப்பட்ட உடல் குற்றமும் மனக்குற்றமும் இல்லாத உத்தமரே ஆச்சாரியர் ஆவதற்குரிய தகுதி உடையவர்கள். இவையெல்லாம் ஆச்சாரியருக்குரிய பொது லட்சணங்கள். இனி ஆச்சாரியருக்குரிய விசேஷ லட்சணங்கள் கூறப்படுகின்றன. ஆச்சாரியனானவர் தன்னுடைய சந்தானத்துக்கு ஏற்ற ஆச்சாரியனால் சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் என்ற 4ஐயும் பெற்று அதற்கு ஏற்றபடி ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் அனுஷ்டித்து வர வேண்டும். தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே பக்தி உடையவராக இருக்க வேண்டும். சமஸ்த ஆகமங்களையும் சூக்ஷ்மமாகிய வேதாந்த நிலைமையும் ஆராய்ந்து உணர்ந்து மேம்பட்டவராக இருக்க வேண்டும். இங்கே குறிப்பிடப்படக்கூடிய வேதாந்தம் என்பது வேதத்தின் ஞான காண்டமாகிய உபனிஷத்துக்களை, வேதாந்தம் என்றாலும் வேத சிரஸ் என்றாலும் உபனிஷத் என்றாலும் பிரபல ஸ்ருதி என்றாலும் அவை உபனிஷத்துக்களையே குறிக்கும். வியாச முனிவர் இயற்றிய சூத்திர ரூபமாக இருக்கின்ற பிரம்மசூத்திரம் அது வேதாந்தம் எனப்படும். அதன் மெய்ப்பொருள் வேதம் சிவாகமம் இரண்டையும் நன்கு உணர்ந்த ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார் உரைத்த பாஷ்யத்தால் இனிது விளங்கும். வேதங்களுக்கும் சிவாகமங்களுக்கும் பேதம் இல்லை. வேதங்கள் சூத்திரம் போன்றும் சிவாகமங்கள் பாஷ்யம் போன்றும் இருப்பவைகள். எனவே வேதமே சிவாகமம் என்பது ஸ்ரீ நீலகண்ட பாஷ்யத்தில் ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியார் கூறியது. இத்தகைய ஆச்சாரியரானவர் சிவார்ச்சனை முதலான கிரியைகளை செய்யும் பொழுது சிவபெருமானை ஆண்டவனாகவும் தன்னை அடிமையாகவும் பாவித்து அனாதி மல முத்தராகிய அந்த சிவபெருமானிடத்தை அன்பு வைத்து தனது அல்லாத புவனபோகங்களை எனது என்னும் மமகாரமும் தான் அல்லாத தனு கரணங்களை நான் என்னும் அகங்காரமுமாகிய அகங்கார மமகாரங்கள் இரண்டையும் நீங்கியிருத்தல் வேண்டும். தீட்சை செய்யும் பொழுது மல ரஹிதராகிய சிவபெருமானை தன்னுள்ளே தரிசித்து சிவோகம் பாவனை செய்து மல சகிதராகின்ற ஆன்மாக்களுக்கு பாசத்தை நீக்கம் செய்ய வேண்டும். ஆன்மாக்களிடம் பாசத்தை நீக்கும் இடத்து சக்தி நிபாதங்களால் விளையும் குறிகளின் பேதங்களை ஆராய்ந்து அறிந்து அவ்வவற்றிற்கு ஏற்ப சாம்பவி தீட்சையாலோ சக்தி தீட்சையாலோ மாந்திரி தீட்சையாலோ சீடனின் மும்மலங்களையும் போக்கி அந்த ஆன்மாவுக்கு உள்ளே சிவபெருமானுடைய பொலிவாகிய திருவடிகளை தரிசிப்பிப்பவனே ஆச்சாரியர் ஆவார். ஆன்மாக்களிடத்து இருவினை ஒப்பும் ஆணவ மலபரிபாகமும் நிகழ்ந்த இடத்தில் சக்தி நிபாதம் உண்டாகும். சக்தி நிபாதம் என்பது ஆன்மாவினது ஞானத்தை தடுக்கும் ஆணவ மலசக்தி நழுவும் அவசரத்தில் முற்பிற்பாடர சிவத்தினது சிற்சக்தி பதிந்து அவ்வான்மாவினது நித்திய ஞானக்கிரியை விளக்குவது ஆகும். நிபாதம் என்றால் பதிதல். சக்தி நிபாதங்கள் 4 வகைப்படும்: மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று. இந்த சக்தி நிபாதம் ஏற்பட்டவர்களுக்கு செய்யும் தீட்சைதான் பலன் அளிக்கும். மேலே கூறப்பட்ட 3 வகை தீட்சைகள் அவற்றின் விபரங்களும் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆச்சாரியர்களின் வகைகளும் நாமங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. பிரேரக ஆச்சாரியன், போதக ஆச்சாரியன், முக்திதாச்சாரியன் என்று ஆச்சாரியர்கள் 3 வகை. அதில் முதலில் கூறப்பட்ட பிரேரக ஆச்சாரியன் என்பவர் மாணாக்கர்களை நோக்கி உமக்கு அருள் செய்தற்கு யோகியராகிய ஆச்சாரியர் இவர் என்று தகுந்த ஆச்சாரியரை காட்டி அவரை அடையும்படி மாணவரை செலுத்துபவர். எனவே அவர் பிரேரக ஆச்சாரியன் என்று போற்றப்படுவார். பிரேரகம் என்றால் செலுத்துவது என்று பொருள். இரண்டாவதாக போதகாச்சாரியர். அவர் தன்னிடம் பரிந்து வந்து அடைந்த சிஷ்யனுக்கு தீட்சை செய்து தன்மேல் அன்பு கொண்டு தன்னை அடைந்த சிஷ்யனுக்கு சமய தீட்சை, விசேஷ தீட்சைகளை செய்து ஆச்சாரங்களை கற்பித்து அருளுவார். இவர் 2வது வகை ஆச்சாரியரான போதகாச்சாரியர். இனி 3வது வகை முக்திதாச்சாரியர். அவர் தன்னை அடைந்த மாணாக்கனை
முன்னமே சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை பெற்ற சிஷ்யனை மாணாக்கனை 12 வருஷத்துக்குள்ளே பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து சிஷ்யனினுடைய பாசத்தை சேதிப்பவர் அவரே முக்திதாச்சாரியன் என்ற 3வது வகை ஆச்சாரியர். 4 வர்ணத்தார்களும் ஆச்சாரியர் ஆகலாம். அதன் வரிசை முறையும் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஆச்சாரியருக்குரிய முக்கிய தகுதி என்பது திரிபதார்த்த ஞானம் உடையவரே ஆச்சாரியர் ஆவார். அனாதி மலமுத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய வேத ஆகமங்களை குருமுகமாக கேட்டு மனசிலே தரித்து அவைகளில் சொல்லப்பட்ட திரிபதார்த்தங்களையும், அதாவது பதி பசு பாச என்ற திரிபதார்த்தங்களையும் சந்தேகம் இன்றி விபரீதம் இன்றி ஆராய்ந்து அறிந்தவர்களே சைவாச்சாரியார்கள் ஆவார்கள். சந்தேகம் என்பது ஒரு பொருளை இதுவோ அதுவோ என 2பட கருதுதல். விபரீதம் என்பது ஒன்றை மற்றொன்றாக மாறுபட்டு உணர்தல். ஆச்சாரிய லட்சணத்திலே முதல் பகுதியில் அவயவ தோஷம், அந்த உடல் குற்றம் பற்றி கூறப்பட்டது. ஆனால் இந்த திரிபதார்த்த ஞானம் உடையவர் வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட பதிபசு பாச லட்சணங்களை திரிபதார்த்தங்களை குருமுகமாக கேட்டு நன்கு உணர்ந்த திரிபதார்த்த ஞானம் உடையவர். அவர் அவயவ தோஷம் உடையவர் என்றாலும் உடற்குற்றம் உடையவர் என்றாலும் அவர் ஆச்சாரியரே ஆவார். எனவே மேலே கூறிய முதல் பகுதியில் கூறிய அவயவ லட்சணங்கள் இல்லை என்றாலும் திரிபதார்த்தங்களையும் உள்ளபடி அறிந்தவர் அவர் தேசிகனே ஆவார். அதே நேரம் எல்லா லட்சணங்களும் உடையவராக இருந்தாலும் சிவஞானம் இல்லாதவர் ஆச்சாரியர் ஆகார் என்பதும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது. இனி ஆச்சாரியர்களுக்குரிய பஞ்ச முத்திரை கூறப்படுகின்றது. தேசிகர்களுக்குரிய சின்னங்கள் பஞ்ச முத்திரைகள் அவை: 1 விபூதி என்கின்ற திருநீரு, 2வது ருத்ராட்சம், 3வது உபவீதம் என்கின்ற பூநூல், 4வது உத்தரீயம், 5வது உஷ்ணீஷம் என்ற விதிப்படி செய்யப்பட்ட தலைச்சீலை. ஆச்சாரியர்கள் அணியக்கூடிய உபவீதத்திற்கும் லட்சணம் கூறப்பட்டிருக்கின்றது. அது எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்று உபவீதத்தின் லட்சணங்கள் எல்லாம் கூட மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. இனி ஆச்சாரியர்களுக்குரிய கர்மங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நித்தியமும் நைமித்திகமும் காமியமும் என்கின்ற 3 வகை கர்மங்களும் ஆச்சாரியர்களுக்கு உரியன. இந்த 3ம் நித்தியம் நித்தியாங்கம் என்றும் நைமித்திகம் நைமித்திகாங்கம் என்றும் காமியம் காமியாங்கம் என்றும் மேலும் 3 விதமாக பிரிந்து 6 விதமான கர்மங்கள் கூறப்படுகின்றன. ஆச்சாரியருக்குரிய நித்திய கர்மம் உணர்த்துகின்றார். ஜலத்திலே ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்து சிவபெருமானுடைய திருவடிகளை அர்ச்சித்து அக்னிகாரியம் முதலியன செய்வது நித்திய கர்மங்கள். நைமித்திக கர்மங்கள் என்பவை மேலாகிய பிரதிஷ்டை தீட்சைகள் செய்வது, சிவோத்சவம், சாந்தி, நவகலச ஸ்நபனம், அஷ்டோத்தர சதகலச ஸ்நபனம், சகஸ்ர கலச ஸ்நபனம் முதலானவைகளும் இங்கே சேர்க்கப்படும். அனாதிமல முத்தராகிய சதாசிவமூர்த்தியுடைய வாக்காகிய திவ்யாகமங்களை மனசிலே பொருந்த கற்பதற்கு அதிகாரிகளாகிய நல் மாணாக்கர்களுக்கு திவ்யாகமங்களின் பொருளை விரித்து உரைத்தலும் ஆச்சாரியருக்குடைய நைமித்திக கர்மம் ஆகும். இனி 3வது காமிய கர்மம். அது சித்தி பேதங்களை வேண்டி விசேஷ தினங்களிலே விசேஷமாக சிவ பூஜை செய்வது, மந்திரங்களை ஜபம் செய்வது, அவரவர்கள் பிரீத்திக்கு இசைந்த இவ்விதமான கர்மங்கள் காமிய கர்மங்கள் என்று கூறப்படும். அதோடு 4 வகை ஆசிரமிகளில் ஆச்சாரியர்களினுடைய தகுதி, ஆச்சாரியர்கள் தீட்சை செய்வதற்குரிய கால பரீட்சை, சக்தி நிபாதம் உடைய மாணாக்கனது லட்சணம், பக்குவனுக்கு செய்யும் தீட்சை முறை, இவையெல்லாம் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆச்சாரியன் என்பவர் தன்னுடைய சிஷ்யன் மாணாக்கன் தந்த பொருள் முழுவதையும் வாங்காமல் அப்பொருளில் 6ல் 1 பங்கு மாத்திரமே வாங்க வேண்டும். வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமங்களில் உள்ள சிஷ்யர்கள் கொடுக்கும் பொருளை வாங்கலாம். ஆச்சாரியன் என்பவர் ஒரு மாதாவானவள் குழந்தைக்கு வந்த நோயினை அறிந்து இரக்கம் கொண்டு அதனது பக்குவத்திற்கு ஏற்ப மருந்து கொடுத்து அந்த நோயை தீர்ப்பள்.
அதேபோன்று சிஷ்யருக்கு வந்த ஜனன மரண நோயை அறிந்து இரக்கம் கொண்டு சிஷ்யர்களுக்கு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப தீட்சை செய்து அந்நோயை நீக்கும் முறைமை உடையவர்களே ஆச்சாரியர்கள். பக்குவம் இல்லாதவருக்கு தீட்சை செய்வதும் பக்குவம் உடையவருக்கு தீட்சை செய்யாமல் இருப்பதும் இரண்டுமே குற்றங்கள். சத்குரு என்னும் ஹம்ச பக்ஷிக்கு சாஸ்திரமும் கிரியையும் ஆகிய இரண்டும் சிறகுகள். எனவே ஆகமத்தில் ஆற்றலும் கிரியை செய்வதில் சமர்த்தும் சிவனிடத்தும் குருவினிடத்தும் பக்தி ஸ்ரத்தையும் உபசாந்தியும் சகல உயிர்களிடத்தும் கிருபையும் சகல ஜனங்களுக்கும் பிரியமான வச்சனமும் நல்ல சம்பிரதாயமும் லௌகிக சாமர்த்தியமும் அங்கங்களில் குற்றமின்றி லட்சணமும் 16 வயசுக்கு மேற்பட்ட யவ்வனமும் உடையவர் சத்குரு ஆவார் என்று சத்குருவின் லட்சணம் கூறப்படுகின்றது. அதோடு அசத்குருவின் லட்சணமும் கூறப்பட்டிருக்கின்றது. அசத்குரு என்பவர் உலகத்தில் சிலர் மந்திர தந்திர கிரியா சமூகங்களையும் நல்ல சம்பிரதாயமாகிய பரம்பரையான உபதேசங்களையும் சத்குரு முகமாக கனவிலும் அறியக்கூடிய ஆற்றல் இல்லாதிருப்பவர்களாக இருப்பார்கள். வயிறு ஓம்புதல் காரணமாக வயிறு வளர்ப்பதற்காக பிறர் பிரமிக்கும்படி குரு சின்னங்களை தரித்துக்கொண்டு குருவேடத்தை தரித்துக்கொண்டு வேஷத்தாலும் சொற்களாலும் நல்லவர்கள் போல காட்டி சிஷ்யர்களினுடைய பொருள்களை திருடர்களைப் போல அபகரிப்பவர்கள். சிஷ்யர்களினுடைய பொருள்களை இவ்வாறு அபகரித்ததோடு சிஷ்யர்களின் மனத்திற்கு துன்பத்தையும் உண்டு பண்ணுபவர்கள் இவர்கள் அசத்குரு என்று அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆச்சாரிய லட்சணங்கள் மிக விரிவாக ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. அதோடு கூட சிஷ்யர்களின் லட்சணங்களும் கூறப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.